கிராமத்தை கடந்து புதுப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கலை அவர் நெருங்கி இருக்கின்றார். இந்த பகுதியை பொறுத்தவரை ஏராளமான தொண்டர்கள் அவரை இப்பொழுதே அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. தாவேகாவினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். நல்ல ஒரு சுறுசுறுப்போடு தேர்தல் பணி ஆற்றுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். விஜய் சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்றுவது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. விஜய் பேசுவதை கேட்டு அவருடைய கருத்துக்களை பின்பற்றுவது. எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் களத்தில் அவர்களுக்கு பலமாக வலுவாக அவர்களுக்கு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன, பல்வேறு நிகழ்வுகள் அவர்களை சுற்றி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விஜய் எந்த அளவு பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார், அவருக்கு பலமாக அவற்றையெல்லாம் எப்படி மாற்றிக்கொள்ளப் போகின்றார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். பல்வேறு அரசியல் தலைவர்களும் விஜய் தொடர்பாக அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த விமர்சனங்கள் வேறாக இருந்தன. கட்சி தொடங்குவதற்கு முன்பு விஜய் விமர்சித்தவர்கள் கூட தற்போது அரசியல் களத்திலே அவர் அரசியல் கட்சி தொடங்கி தொண்டர்களை சந்திக்க தொடங்கிய பிறகு தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக இந்த மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும் பொழுதெல்லாம் இரண்டு பெரும் கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாகவே பல காலமாக இருந்து வரக்கூடியவர்கள் இந்த முறை ஒரு மாற்றத்தை விஜய் வசம் சென்று ஏற்படுத்தலாமா என்பது உட்பட உள் அரங்க கூட்டங்களில் பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விவாதங்களில் எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். விஜயோடு சேர்ந்தால் என்ன, தமிழக வெற்றி கழகம் வெளிப்படையாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாக்குகளை அதிகம் பெறுவார் என்பதை மறுக்க முடியாத ஒரு கட்சிகள் ஒரு சிலவை அந்த வாக்குகள் என்பது இந்த வாக்குகளாக இருக்காது என்று சொல்லி அவர்கள் இன்னொரு கட்சியினுடைய வாக்குகள் தான் விஜய்க்கு போக போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். எனவே விஜயனுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இரண்டு முக்கியமான கட்சிகளுக்கும் ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. எனவே தாவேகா தலைவர் விஜய் இன்னும் ஒரு 7-8 மாதங்களுக்கு இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே திரைப்பட படப்பிடிப்பிலும் கூட அவர் இருந்திருக்கின்றார். ஜனநாயகன் என்கின்ற ஒரு முக்கியமான திரைப்படத்தை அவர் தற்பொழுது இறுதிக்கட்ட பணியில் இருக்கின்றார். பொங்கல் ஒட்டி அந்த படம் பொங்கலுக்கு தமிழ் பொங்கல் முன்னிட்டு அது திரைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஜனநாயகன் திரைப்படம். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து வேட்பாளர்களையும் அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளையும் விஜய் சென்றடைய வேண்டும் என்று அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே நாம் காணுகின்றோம் உற்சாகத்தோடு அங்கே இருக்கக்கூடிய சாலை மைய தடுப்புகளை எல்லாம் கடந்து இளைஞர்கள் ஓடி சென்று விஜயை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை யாரால் திரட்ட முடியும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 40% வாக்குகளை வாங்கினால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும். குறிப்பாக 30% அளவிற்கு வாக்குகளை வாங்கினால் தான் வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். அது இல்லாமல் வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது பெரிய அளவில் அது நிலைத்து நிற்பதிலும் சவால்கள் உண்டு என்பதை மறுக்க முடியாது. இளைஞர்கள் என்கின்ற ஒரு 18 இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே அது விஜய்க்கு முழு பலனை தராமல் போகுமா, அனைத்து வயதினரும் வாக்களித்தால் தான் அந்த ஒரு 30% வாக்கை நெருங்க முடியும் என்ற சூழ்நிலை இது பலன் தராமல் போகுமா என்றும் கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே, அன்பானே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்க உரிமை காவல். விஜய் உயிர் என்ன வரனா அரசியல் விமர்சனங்களுக்கான பதிலாக அமைகின்றது. அடுத்த ஒரு வாரம் முழுவதற்குமான அரசியல் களம் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த கேள்விகளை முக்கிய தலைவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை விஜய் எழுப்பி இருக்கின்றார். ஒரு பக்கம் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு அது எங்கள் எதிர்கட்சி எதிரியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் பாதிப்பு என்று சில கட்சிகள் சொல்கின்றன. அது மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகள் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட விஜய் பெறப்போகின்ற வாக்குகளால் எங்களுக்கு சேதாரம் ஏற்படாது, இன்னொரு கட்சிக்கு தான் சேதாரம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள்.
எனவே விஜய் வாங்க போகின்ற வாக்குகள் என்பது உண்மையிலேயே காலம் இருந்து வரக்கூடிய அந்த இருபெரும் பெரும் கட்சிகளில் யாருக்கு ஒரு பெரிய தேக்கத்தை ஏற்படுத்தும், சரிவை ஏற்படுத்தும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 8 மாதங்களில் பதில் சொல்ல போகின்ற வினாவாக அது இருக்கும். ஆனால் விஜய் இப்பொழுது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் என்பது அவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, தொண்டர் படையை திரட்டி கொடுத்திருக்கின்றது. இதுவரை ரசிகர்களாக மக்கள் இயக்கம் உள்ளிட்டவற்றின் மூலமாக தன்னை பின்தொடர்ந்தவர்கள் தற்பொழுது தொண்டர்கள் மாறியிருக்கின்றார்கள் என்பதை விஜய் உணர்ந்து கொண்டு அவர்களை அரசியல்மயப்படுத்த தொடங்கியிருக்கின்றார். இந்த ஒரு பெரிய தொண்டர்கள் தான் அடுத்த ஒரு 7-8 மாதங்களுக்கு கட்சியான செயல்பாடுகளை எல்லாம் முன்னெடுக்கப் போகின்றார்கள். விஜயை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக திட்டமிட்டு எந்தெந்த கருத்திகளை எடுத்து பேச வேண்டுமோ அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். முன்முடிவுகளோடு நான் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு அவர் முழுவதுமாக திமுகவை எதிர்க்கவில்லை. மாநில சுயாட்சி என்று வரும்பொழுது, மொழி உரிமை என்று வரும்பொழுது, மொழி கொள்கை என்று வரும்பொழுது விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளோடு ஒத்து செல்கின்றன. அதே போன்று இந்த நிலைப்பாடுகளில் பல நிலைப்பாடுகள் அதிமுகவோடும் ஒத்து செல்கின்றன. இவ்வாறு விஜயை பொறுத்தவரை தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்தவரை எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியோடும் அந்த கட்சியை எதிர்க்கின்றோம் என்பதற்காக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நிலைப்பாடையும் எதிர்த்து பேசக்கூடிய தலைவராக விஜய் இல்லை. விஜய் முன்வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள், அதை வேலு நாச்சியாராக இருந்தாலும் சரி, அஞ்சலி அம்மாளாக இருந்தாலும் சரி, பெரியார் உள்ளிட்டவர்களை முன்னிறுத்தியிருக்கிறார். காமராஜர் உள்ளிட்ட 5 முக்கிய தலைவர்களை முன்னிறுத்தி விஜய் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியல் என்பது மொழி சார்ந்த அரசியலாகவும் பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு முழுவதிலும் அவரை பற்றிய ஒரு பேசுபொருளை உண்டாக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் விஜயை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தலைவர்களை கையில் எடுத்ததன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு அரசியலை விஜய் முன்னெடுத்திருந்ததாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு எம்ஜிஆர், அண்ணா என்ற 2 பெரும் ஆளுமைகளை கையில் எடுத்ததன் மூலமாக அவர்களை பின்பற்றி வரக்கூடிய அந்த அரசியலை நான் கையில் எடுக்கின்றேன் என்று விஜய் சொல்லக்கூடிய வகையிலே அது ஒரு வாக்கு அரசியலுக்கான ஒரு திட்டமிடப்பட்ட முன்னகர்வாகவும் பார்க்கப்படுகின்றது. இதுபோன்று விஜயை பொறுத்தவரை அவர் வெறுமனவே விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் விஜயனுடைய நகர்வுகள் மிகவும் திட்டமிட்டு மிகவும் நேர்த்தியாக அவர் அந்த நகர்வுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களால் பார்க்க முடியும். விஜயோடு வரக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கருத்துக்களை பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வருகின்றார்கள். குறிப்பாக பொதுவாக கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை தான் மாற்றுக் கட்சியினர் விமர்சிப்பார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டும்தான் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் எந்த விமர்சிக்கப்படுகின்றாரோ அதே போன்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கட்சியின் தலைவருக்கு நிகராக அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் மாற்றுக் கட்சியினர் விமர்சிக்கின்றார்கள் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு பொருந்தும். அதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். விஜயோடு புகைப்படம் எடுப்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். விஜய் இன்னும் ஒரு தங்களுடைய ஆஸ்தான திரைப்பட நடிகராகத்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணத்திலே அந்த நபர்களை தொண்டர்களாக மாற்றி அவர்கள் எல்லாம் அரசியல் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் களத்தில் பார்க்க முடிகின்றது. அவர் தொடர்ந்து தற்பொழுது வளையப்பட்டி பகுதியை கடந்து புதுப்பட்டியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏராளமான தொண்டர்கள் அங்கு திரண்டு நின்று தொடர்ந்து வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது இன்னும் நாமக்கல் மாநகரை சென்றடைய. அந்த 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே விஜயனுடைய வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கின்றது. இதன் பிறகு அவர் புதுப்பட்டியை கடக்க வேண்டும், நாமக்கல் மாநகருக்குள் செல்ல வேண்டும். அந்த மாநகரில் விஜய்க்கென வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்குள் 2 கிலோமீட்டர் மிகவும் குறுகலான சாலை. அங்கே தொண்டர்கள் நிற்பதற்கே இடம் பத்தவில்லை. ஒருவர் முண்டி தள்ளியபடிதான் அங்கே நாமக்கல் நகருக்குள் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தாவேக தலைவர் விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் பேருந்து எவ்வாறு அந்த இடத்தில் சென்று நிறுத்தப்பட போகின்றது என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். அவ்வளவு குறுகலான ஒரு பகுதியிலே ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். இன்று காலை நிலவரப்படியே 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்பொழுதே கூடியிருந்தார்கள். எனவே தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் நாம் பார்க்கின்றோம் இந்த பெருங்கூட்டத்திலே நிறைய பேர் பல்வேறு வயதை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், மூதாட்டிகள் கூட 1-2 பேர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இந்த காணொலியிலே பார்க்க முடியும். அதாவது விஜய் வரக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேச்சு இடம்பெறக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு மிக நுட்பமான வேறுபாட்டை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது விஜய் உரையாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் முழுக்க இளைஞர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் விஜய் வரக்கூடிய வழியிலே அவருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய இடத்திலே தொண்டர்களுக்கு சமமாக சற்று வயதில் மூத்தவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் விஜயனுடைய அந்த பரப்புரை இடம்பெறக்கூடிய பகுதியிலே நிற்பதற்கு கடினமாக இருக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இளைஞர்களை தவிர்த்து மற்றவர்கள் அந்த இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. அதே நேரம் விஜய் வரக்கூடிய வழியிலே வரவேற்பு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதும் வரக்கூடிய தொண்டர்களை வைத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே ஒரு பக்கம் விஜயிடம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இளம் தொண்டர்களாக மட்டுமே இருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் மற்றொரு பக்கம் இந்த வரக்கூடிய வழியிலே அவருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய இடத்திலே கிராமங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் கிராம மக்களாக தங்களுடைய கிராமத்தை கடந்து செல்லக்கூடிய வகையிலே விஜய்க்கு வரவேற்பு தரக்கூடியவர்கள் அனைத்து வயதினரும் இருக்கின்றார்கள். விஜயனுடைய வாகனம் வளையப்பட்டி பகுதியை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஒரு உற்சாகமான வரவேற்பினை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாகும் அந்த பகுதி அவர் கடந்து சென்று நாமக்கலிலே உரை நிகழ்த்துவதற்கு என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பிறகு புதுப்பட்டி பகுதியிலும் இதே போன்ற ஒரு உற்சாக வரவேற்பு வழங்கப்படும். மற்றொரு திசையில் பார்க்கின்றோம் விஜய் வரக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் செல்லக்கூடிய பேருந்துகளை பார்க்கின்றோம். அந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் விஜய் வரும்பொழுது பேருந்தை நிறுத்த சொல்லி விஜயை பார்ப்பதை பார்க்க முடிகின்றது. நகர பேருந்தில் செல்லக்கூடியவர்கள், பல்வேறு பேருந்துகளில் செல்லக்கூடியவர்கள், கார்களில் செல்லக்கூடியவர்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி விஜயனுடைய
தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. எல்லா தரப்பு மக்களும் விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரை இந்த தேர்தல் தான் அவருக்கு முதல் தேர்தலாகவும் இருக்கின்றது. இந்த தேர்தலிலே எதிர்பார்த்த ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே விஜயினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதே நேரம் விஜயை என்ன காரணத்தால் பல்வேறு கட்சிகளும் விமர்சிக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு பதிலாகவும் இந்த பெரும் கூட்டம் இருக்கின்றது. இது போன்ற ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் திரட்டுவது என்பது உண்மையிலேயே பல்வேறு கட்சிகள் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும். அது போன்ற ஒரு கூட்டத்தை விஜய் தொடர்ந்து கூட்டியிருக்கின்றார். விஜய் மாநாடு கூட்டிய பொழுது அங்கே வந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தை பார்க்கின்றோம். விஜய் எப்படியாவது பார்த்து விட மாட்டோமா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. ஒரு நாளில் அதாவது சனிக்கிழமையிலே விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு செல்லும் பொழுது குறைந்தபட்சம் 10 மணி நேரம் அவரை நாம் பின்தொடர்கின்றோம். விஜயினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் விஜய் பேசக்கூடிய அந்த பேச்சை மட்டுமல்ல, அவரை சந்திக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, விஜய் ஒவ்வொரு நொடியும் அவரை நாம் படம் பிடிக்கின்றோம். விஜயனுடைய முக பாவனை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு அதை எதிர்கொள்கின்றார், தொண்டர்கள் செய்யக்கூடிய செயல்கள் சற்று அதீதமாக இருந்தாலும் கூட உணர்ச்சி வயப்பட்ட தொண்டர்கள் அந்த பேருந்தை பிடித்து தொங்கக்கூடிய நிலையிலே விஜயினுடைய கையை பிடித்து கண்டிப்பாக நாங்கள் கை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விடாப்படியாக இருந்தாலும் கூட அதை விஜய் எவ்வாறு எதிர்கொள்கின்றார் என்பது உட்பட அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் காட்சிப்படுத்துகின்றோம், அவற்றை படம் பிடிக்கின்றோம். அதில் மிகவும் தெளிவாக விஜய் இருக்கின்றார். அதாவது தொண்டர்கள் சற்று அதீதமாக நடந்து கொண்டாலும் கூட அவற்றை புன்னகையோடு கடந்து செல்லக்கூடிய வகையில் தான் விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் இருக்கின்றது. கடந்த ஒரு 3 வாரங்களாக அவருடைய சுற்றுப்பயணத்தை நாம் முழுவதும் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். எந்த ஒரு இடத்திலும் எந்த வகையிலும் தொண்டர்களிடம் விஜய் கடிந்து கொள்ளவில்லை. உண்மையிலே ஒரு சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள் உரிமையோடு தொண்டர்கள் மீது கோபப்பட்டுக் கொள்வார்கள். அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கும். என்னுடைய கட்சியின் தொண்டன் என்கின்ற உரிமையோடு சற்று கோபப்படுவார்கள். இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யலாமா, நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன், அதையும் மீறி நீங்கள் இவ்வாறு செய்தால் எப்படி இருக்கும் என்று முக்கியமான மேடைகளில் கூட அரசியல் தலைவர்கள் சற்று கோபப்படுவதை பல நேரங்களிலே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பார்த்திருக்க முடியும். ஆனால் விஜயை பொறுத்தவரை மிகவும் கவனத்தோடு இருக்கின்றார். அந்த விஷயத்திலே தொண்டர்களிடம் தன்னை பார்க்க வந்து தன்னோடு புகைப்படம் எடுக்க விரும்பக்கூடியவர்கள் அந்த பேருந்து ஒன்றை பார்க்கின்றோம். நகர பேருந்து மட்டுமல்ல, எந்த பேருந்து சென்றாலும் அந்த பேருந்து நின்று விஜயினுடைய வாகனம் செல்வதை பார்த்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்கள், குறிப்பாக பெண்கள், விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் பேருந்து செல்லும் பொழுது அதை தங்களுடைய கைபேசியில் படம் பிடித்து விட்டு தான் செல்கின்றார்கள். அது நகர பேருந்தாக இருந்தாலும் மட்டுமல்ல, தொலைதூர பேருந்தாக இருந்தாலும், அதே போன்று பிங்க் நிறம் கொண்ட நகர பேருந்தாக இருந்தாலும் அந்த பேருந்து செல்லக்கூடியவர்களும் விஜயை பார்த்து ஆர்வத்தோடு புன்னகைத்து விஜயினுடைய வாகனம் செல்லக்கூடியதை தங்களுடைய கைபேசியில் புகைப்படம் எடுத்து அவற்றை வீடியோவாக பதிவு செய்து கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. பயணிகளுடைய அந்த ஆசைக்காக பல இடங்களிலே பேருந்தை விஜய் உயிரென்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா, உங்க விஜய் உயிரென்ன வரனா, உங்க விஜய் உங்க விஜய் நான் வரேன். இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அவருக்கு எந்த அளவு வெற்றியை தரப்போகின்றன என்பது மிகவும் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றன. விஜயோடு கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வரும், இனி வரக்கூடிய 7-8 மாதங்களிலே கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கூட கூட்டணி மாறக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. எனவே அந்த கடைசி நேரம் வரை கூட தேர்தலிலே அந்த இழுபறி என்பது நீடித்துக் கொண்டிருக்கும். எனவே விஜய் முன்வைத்திருக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்த்து அவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் விஜயை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவரை தமிழ்நாட்டிலே
கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது பெரிய அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கு இடையிலாகத்தான் கூட்டணி என்ற முறையிலே ஒரு சில கட்சிகள் இணைந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மறு வாய்ப்பாக, மாற்று வாய்ப்பாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இது அந்த கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இரண்டு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு கட்சியில் கூட கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தாங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியிடம், அந்த கூட்டணி தலைமையிடம் கூடுதலாக தங்கள் கட்சிக்கு இடங்களை கேட்டு பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை முக்கியமான அந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வலுவினை அந்த சிறிய கட்சிகளுக்கு தாவேக என்கின்ற அரசியல் கட்சியின் வரவு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்பதையும் அரசியல் களத்திலே பலரும் பதிவிடுகின்றார்கள். எனவே இப்போது ஒரு சில கட்சிகள் விஜயை விமர்சிப்பதாக காட்டிக் கொண்டாலும் இப்போது ஒரு சில முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள், குறிப்பாக வட்டார அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய, மண்டல அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய, வடக்கு பகுதியில் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், தென் மாவட்டத்தில் செல்வாக்கு கொண்ட கட்சிகள், மேற்கு மாவட்டத்தில் செல்வாக்கு கொண்ட கட்சிகள் எல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இப்போது விஜயை விமர்சிப்பதாக தங்களை காட்டிக் கொண்டாலும் தேர்தல் நெருக்கத்திலே அவர்களும் விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் அரசியல் களத்தில் பலரும் பதிவிட்டு வருகின்றார்கள். அதற்கு ஏற்ப விஜய் தொடர்ந்து இதுபோன்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு இளைஞர்களை சந்திக்கும் பொழுது விஜய்க்கு எதிரான எதிர்மறை விமர்சனங்களை அது குறைத்துவிடும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் விஜயை விமர்சித்து வந்தவர்கள் விஜயை விமர்சிப்பதற்கென சில வாக்கியங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வாக்கியங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்படுத்திவிட்டார். எனவே புதிதாக அகராதியில் இருந்து அடுத்தடுத்து வார்த்தைகளை கண்டறிந்து அதை வைத்துதான் விஜயை விமர்சிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை விஜய் தொடர்ந்து ஏற்படுத்தி விஜய் உயிர் என்ன வரனா விஜயுடைய பிரச்சார வாகனம் தற்பொழுது நாமக்கல் வளையப்பட்டியில் இருக்கிறது. நாமக்கல் திருச்சி பைபாஸ்ல வளையப்பட்டி என்ற பகுதியில இருக்கிறது. ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருந்து அவருடைய வாகனம் நகர முடியாத அளவுக்கு இந்த பகுதியில கூட்டம் இருக்கிறது. அதாவது திருச்சியிலிருந்து அவர் சாலை மார்க்கமாக விஜய் வந்து இது இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்புதான் அந்த பிரச்சார பேருந்திலே ஏறினார். அந்த பிரச்சார பேருந்திலிருந்து அவர் தொடர்ந்து ஒரு 2-3 ஊர்களை தான் கடந்திருக்கிறார். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் அவர் பிரச்சாரம் பேசக்கூடிய அந்த இடத்திற்கு செல்வதற்கு ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அவர் தற்பொழுது இன்னும் வளையப்பட்டி பகுதியில பெரும் கூட்டம் அங்கே இருப்பதனால அந்த கூட்டத்தை கடந்து செல்ல முடியவில்லை. இந்த பகுதியில பார்த்தோம் என்றால் ஒரு போலீசாரை பொறுத்தவரை விட ஒரு 10 இருந்து ஒரு 20 போலீசார் அந்த கூட்டத்தை சரி செய்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் இங்க பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில கூட்டத்தை பொறுத்தவரை வளையப்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் இருந்தால் பைபாஸ் சாலை என்பதால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினரை கடந்து செல்ல முடியாத அளவிற்கு தொடர்ந்து இந்த இடத்துல அந்த பகுதியில் வாகனம் ஸ்தம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். இதனை தொடர்ந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் நாமக்கல்ல அவர் பேசக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். வளையப்பட்டி சந்திப்பை கடந்து நல்லா ஹோட்டல் என்ற ஒரு சந்திப்புல ஒரு வரவேற்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாமக்கல் ரமேஷ் தேட்டர் பகுதியில் ஒரு வரவேற்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பூங்கா சந்திப்பு, அதுக்கு பிறகு கோட்டை சாலை, உழவர் சந்தை, அதே போன்று சேலம் ரோடு சந்திப்பு, இதுவரை அவர் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் தான் செல்வார். இந்த நகர்பகுதியில நாமக்கல்னுடைய நகர்பகுதிக்கு சென்றதும் இன்னும் வாகனம் மெல்ல அந்த வாகனம் செல்வதற்கான சூழல் தான் இருக்கிறது. நிறைய கூட்டத்தினர்